ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஈகிள் எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட்லேருந்து மெடிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ் வந்துட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து November 7, எண்டிங் டேட்டு November 17. யாரும் அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட்டில் சப்மிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியாவில் யாரும் இருக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டேட் மொத்தமே 10 நாள் தான் மொத்தம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு 13, 14 அதுக்குள்ளேயே முடிச்சிருங்க. அதுக்கு மேலே டிலே பண்ணாதீங்க. சர்வர் பிஸியாக நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, உங்களோட 12th மார்க் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் எல்லாத்தையுமே PET PhDக்கு வந்து கூப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கிளியர் பண்ண எல்லாருமே ரிட்டன் எக்ஸாம் கூப்பிடுவாங்க. ரிட்டனில் கிளியர் பண்ணுற எல்லாருக்குமே மெடிக்கல் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இதில் இருக்க ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே குறிப்பிட்ட டைம் கொடுத்துருவாங்க. ஆனால் PET ரிட்டன் எக்ஸாம் வந்து சேம் நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது. மெடிக்கல் வந்து எப்போயுமே தனியாக தான் நடத்துவாங்க. ஒரு 1 month கேப் போட்டு தான் கண்டிப்பாக நடத்துவாங்க. ஸோ மெடிக்கலுக்கு வந்து கண்டிப்பாக 1 month கிட்ட வந்து நமக்கு டைம் கிடைக்கும். அந்த டயத்தில் மெடிக்கல் எதுவும் ப்ராப்ளம் இருக்கும், இஷ்யூ இருக்கும், வந்து கண்டிப்பாக அதை வந்து சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். நீங்கள் 12th வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இன்னொரு கண்டிஷன் சொல்கிறாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் வந்து 40% மேலே மார்க் எடுத்துருக்கணும். மொத்தமாக 50% மேலே மார்க் எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் வந்து 21 வயசுக்குள்ளேருந்து இருக்கணும். அதுக்கான டேட் இயர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. 1 November 2003 30 April 2007 பிறந்திருக்கணும். அதுக்கு மேலேயோ அதுக்கு அடுத்து பிறந்தவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்துடலாம். உங்களுக்கான எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ்லேருந்து இருக்கும். மொத்தம் வந்து கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. இங்கிலீஷ், சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங் அண்ட் அபிலிட்டி. மேக்ஸை பற்றி சொல்லலாம், மேபி மேக்ஸ் வந்து ரீசனிங் அபிலிட்டியில் சேர்ந்து வரலாம். இந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் வந்து +2 லெவலில் எடுத்திருப்பாங்க. இதுக்கான டைமிங் வந்து 1 hour, 100 questions 1 hour. மைனஸ் மார்க்கை பற்றி அவங்க வந்து டீட்டெயில் எதுவும் சொல்லலை, நோட்டிஃபிகேஷனில் எதுவுமே சொல்லலை. ஸோ மேபி வந்து 1/4 ரேஷியோவாக மைனஸ் மார்க் இருக்கலாம். மற்ற எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, செக்ஷன் கட் ஆஃப் இருக்குது. நம்ம 4 பார்ட்டில் எழுதுறோம்னா ஒவ்வொரு பார்ட்டுக்குமே ஒரு கட் ஆஃப் இருக்கும். அந்த கட் ஆஃபில் நீங்கள் கிளியர் பண்ணணும். அடுத்து ஃபைனல் கட் ஆஃப் மொத்த கட் ஆஃபே சேர்த்து நீங்கள் கிளியர் பண்ணணும். 2 கேட்டகரியாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இந்த எக்ஸாமுக்கான GK அண்ட் GS வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேண்டுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீசனிங், மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து இனிமேல் தான் டாபிக்ஸ் நம்ம போட போகிறோம். இது மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும்ட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 6 minutes 30 seconds வந்து கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்குவாட்ஸ் வந்து 20 போடணும். புஷ்அப்ஸு 15 போடணும். சிட்டப்ஸு 15 போடணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோன்னா ₹60 + GSTன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேல்ரி பார்க்கலாம். சேல்ரி வந்து 27,700 69,100 வரைக்கும் இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு இது வந்து ரெகுலர் பேசிக் தான். அக்னிவீர் மாரி 4 வருஷம் போஸ்டிங், அதுக்கடுத்து லீவ் அந்தமாரி கிடையாது. ரெகுலராக பெர்மனன்ட் போஸ்டிங் தான். ஸோ எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து INS சில்கா ஒடிசாவில் இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து நடக்கும். ஓகே, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஹவு டு அப்ளை வந்து நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். வீடியோஸ் பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. எது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.